அடுத்த மாதம் நமக்கு சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த தேர்தலை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தேர்தல் எங்களுக்கு நல்லாட்சி வரணும். திமுக ஆட்சியில் ஒரு இதுவுமே கிடையாது. அதனால் அவங்க திமுக ஆட்சி வேண்டாம், மக்கள் எல்லாம் நினைக்கிறது நல்லாட்சி நல்ல இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான். இங்கே பிரின்ஸ் எம்எல்ஏ அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் எம்எல்ஏ நான் பார்த்ததே கிடையாது. ஒரு வாட்டி ஏதோ பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் இங்கோடி வரதோ அந்த மாதிரி ஒரு இதுக்கும் வரது ஒன்றும் கிடையாது. அதனால் அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உங்கள் ஊர்லேருந்து அவர்கிட்ட ஏதாவது கோரிக்கைகள் வச்சு அந்த கோரிக்கைகள் நிறைவேறாமல் இருக்குதா? ஆமாம், ஒரு கோரிக்கையை வச்சோம். இந்த ஒரு அரை கிளாஸுக்கு வேண்டி இது பண்ணோம். அவங்க சொல்லுது, நீங்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறதா இருந்தால் நாங்கள் அரை கிளாஸ் வச்சு தரோம், மற்ற மாதிரி வேறு கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுறதா இருந்தால் நாங்கள் அப்படி வச்சு தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு பிஜேபி வரணும். அதுக்கப்புறம் ஊழலற்ற ஆட்சி ஏற்று நல்லதாயிற்று நல்ல ஆட்சி வரணும்னு நினைக்கிறேன். இந்த தமிழக அரசினுடைய சாதனைகள் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழக அரசினுடைய சாதனைகள் ஒன்றுமே கிடையாது. சரி, இதே மத்திய அரசினுடைய சாதனைகள் அப்படின்னு ஏதாவது இருக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு? சாதனைகள் நிறையவே இருக்கு. நிறைய சாதனைகள் இருக்கு. சின்ன சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வளர்ந்த வயசானவங்களுக்கு வரைக்கும் நல்ல திட்டங்கள் இருக்கு. நம்ம மோடி அரசாங்கம் நல்ல சாதனைகள் எல்லாம் கொண்டு வராங்க. அது மக்கள் பயன்பெற்றுட்டு தான் இருக்காங்க இப்போ.